1867 ஆண்டு வள்ளல் பெருமகனாரால் தொடங்கப்பட்ட 158 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்னைக்கு 159வது ஆண்டினுடைய தொடக்க நாளை விட்டு உலக அதிசயமாக திகழ்கிற சத்திய தர்மசாலை அவர் மூட்டிய அந்த அடுப்பினுடைய கனல் இந்த 158 ஆண்டுகளாக இன்றைக்கு நிறைவு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே அது பெருமைப்படக்கூடிய விஷயம். தமிழர்கள் இந்த உலகத்திலே எங்குமே இது போன்ற ஒரு உலக அதிசயமாக எங்குமே தொடர்ந்து இப்படி 158 ஆண்டுகளாக அடுப்பு எரிந்தது கிடையாது. அப்படிப்பட்ட உலக அதிசயம் கொண்ட அந்த வள்ளற் பெருமகனார் உருவாக்கிய பெருவழியை, சத்தியஞான சபையை உள்ளடக்கிய அந்த பெருவழியை, சத்திய தர்மசாலை உள்ளடக்கிய அந்த பெருவழியை புனித பூமியாக அறிவிக்க நாங்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த புனித பூமியாக அறிவிப்பதன் மூலம் உலகத்திற்கே வள்ளுவரை பின்பற்றியவரும் உலகத்திற்கே புகழ் பரப்பக்கூடிய புகழ் நெறியில் இருக்கக்கூடிய வள்ளலார் பெருமகனார் அவர்களுடைய புகழ் உச்சியை அடையும் என்கின்ற காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வள்ளலாருடைய பெருவழியை புனித பூமியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். இது சம்பந்தமாக தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். அவர் விரைவில் எங்களை அழைத்து பேசுவார் என்று கருதுகிறோம். இதற்கு முன்னெடுப்பாக பெங்களூரிலிருந்து திருவள்ளுவர் சங்கமும் தாய்மொழி கூட்டமைப்பும் அதே போல வடலூரில் வாழ்கின்ற வள்ளலார் பெருமகனாரின் சங்க அமைப்புகளும் பல்வேறு சங்க அமைப்புகளும் வள்ளலார் சங்க அமைப்புகளும் அவரை பின்பற்றுபவர்களும் நாங்கள் அனைவருமாக தொடர்ந்து வள்ளல் பெருமகனாரின் பூமியை பெருவழியை புனித பூமியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் தமிழக முதல்வர் எங்களை சந்திக்க அனுமதி அளிப்பார் என்றும் நம்புகிறோம். நான் திருவள்ளூருடைய சங்க தலைவர் SD குமார், தாய்மொழி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். ஐயா அவங்க வடலூரை சேர்ந்த வள்ளலார் பெருமகனார் சங்கத்தினர்கள். இவர்களெல்லாம் இன்னைக்கு இதை நாங்கள் கலந்து பேசி முன்னுக்கு